பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 போற்றி. யெகோவா நிசியே போற்றி போற்றி, எங்களுக்கு வெற்றி தருவே. யெகோவா நிசியே போற்றி போற்றி, எங்களுக்கு வெற்றி தருவே. எங்களுக்கு வெற்றி தருவே. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 போற்றி. யெகோவா ஷாலோம் போற்றி போற்றி, சமாதானம் தருகின்றே. யெகோவா ஷாலோம் போற்றி போற்றி, சமாதானம் தருகின்றே. சமாதானம் தருகின்றே. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 போற்றி. யெகோவா ராப்பா போற்றி போற்றி, எங்களுக்கு சுகம் தருவே. யெகோவா ராப்பா போற்றி போற்றி, எங்களுக்கு சுகம் தருவே. எங்களுக்கு சுகம் தருவே. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 போற்றி. யெகோவா ஷம்மா போற்றி போற்றி, கூடவே இருக்கின்றே. யெகோவா ஷம்மா போற்றி போற்றி, கூடவே இருக்கின்றே. கூடவே இருக்கின்றே. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. கரங்களை தட்டுவோம். போற்றி 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 போற்றி. ஹalleluya ஹalleluya. உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். முதல் இதையும் கடைசியதையும் என் கூடவே இருக்கிறார். உங்க கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறாருங்க. இங்க இருக்கிற எல்லாரும் கூட இருக்கிறார். every minute he is with me and he is with you. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை சொந்தம் இல்ல, உங்களுக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். இந்த வருஷத்துல எத்தனையோ நன்மைகளை வாங்கி இருக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்கு எதிர்பார்த்து சோர்ந்து போய் நிற்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து துதிக்கவும். ஆண்டவரே, நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே ஒரு ரட்சிப்பும் ஒரு மீட்பும் வேண்டும். கேட்போம் கேட்போம். கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் வேதத்துல தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் அவர். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா. முதலதையும் கடைசியதையும் ஒரு விஷயம் கூட பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி யெகோவா ஈரே போற்றி போற்றி, எல்லாமே பார்த்துக் கொள்வே. யெகோவா ஈரே போற்றி போற்றி, எல்லாமே பார்த்துக் கொள்வே. எல்லாமே பார்த்துக் கொள்வே. பிதாவே போற்றி, குமாரன் போற்றி, ஆவியே போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 போற்றி. யெகோவா ஷம்மா போற்றி போற்றி, கூடவே இருக்கின்றே.
சங்கீதம் 106:2 வேதத்துல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? இதுதான் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி. ஏங்க இன்னைக்கு there are people to preach. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் உண்டு. தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலும் தப்புனே எனக்கு இதை கொடுங்கப்பா அதை கொடுங்கப்பா நான் கஷ்டப்படுறேன்பான்னு சொல்லி கேட்பதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை குறித்து பிரஸ்தாபம் பண்ணியிருக்கிறோமே. என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், உண்மையுள்ளவர், என்னை நேசிக்கிறவர். யார்கிட்டயா சொல்லிருக்கீங்களா? ஏசப்பா பத்தி பிரஸ்தாபப்படுத்திருக்கிறீங்களா? ஒன்ன மட்டும் யோசிச்சுக்கங்க. வேதத்துல நிறைய இடத்துல தேவனுடைய சந்ததி தேவனை பலவிதமாய் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார்கள். செங்கடலை பிளந்து பின்ன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வெளியே வந்து அந்த கரைக்கு வந்த உடனே மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பொழுது அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் மோசே. யாத்ராகமம் 15:2 கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன், அவரை உயர்த்துவேன், அவரை உயர்த்துவேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ முறையில பலன் உள்ளவராய் இருந்திருக்கிறார். வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருக்கிறோம், வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம். கர்த்தாவே நீர் என் பலன், உம்மை உயர்த்துவேன். சொல்லலாமா? கர்த்தாவே நீர் என் பலன், உம்மை உயர்த்துவேன். சொல்லுவோம், கர்த்தாவே நீர் என் பலன், உம்மை நான் உயர்த்துவேன். ரூத் சொல்றா 4:14 வேதம் சொல்லுகிறது, தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்ல முடியுமா என் தேவனிடத்துல இருந்து நான் ஒரு தயவையும் நான் பெற்றவே இல்லைங்கன்னு? யாராலையும் சொல்ல முடியாது. சோ தயை செய்த தேவனுக்கு ரூத்தை போல நம்ம சொல்லுவோமா? தயை செய்த தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை மனுஷர்களை நம்பி நான் ஏமாந்து போனேன், எத்தனையோ முறை நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனையோ முறை வேதனையோடும் துக்கத்தோடும் நான் அலைந்து திரிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் என் வாழ்க்கையிலே தயவு செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய ஜீவிதம் எங்கேயோ போயிருக்கும் அப்பா. சொல்லலாமா? ரூத்தோட சேர்ந்து சொல்லலாமா? தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீதம் 16:7 ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், துதிப்பேன். எவ்வளவு முறை ஆலோசனை இல்லாம நம்ம போயிருப்போம். மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு வாழ்க்கை சின்ன பின்னமாய் ஆனது எத்தனை முறை. குடும்பங்களிலே மனுஷன் சொன்ன யோசனைகளின்படி நடந்து குடும்பங்கள் பிரிவுபட்டு பிளவுபட்டு உறவுகளிலே பிரிவு வந்து மனசினாலே பாதிக்கப்பட்டவர்களாய் எத்தனையோ காரியங்களிலே சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆலோசனை பெற்ற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதைத்தான் அந்த சங்கீதக்காரர் சொன்னாரு, அப்பா ஆலோசனை தந்த கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். சொல்லாமா? ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:3 வேதம் சொல்லுகிறது, ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தேவன் சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் நம்மளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி வழிநடத்தின தேவன். சகல விதத்திலும் சகல விதத்திலும் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? சொல்லலாமா? பவுலோட சேர்ந்து சொல்லலாமா? ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9:15 வேதம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எத்தனை ஈவுகள். பிள்ளை இல்லைன்னு கேட்டேன், பிள்ளைய கொடுத்தீங்க. திருமணம் ஆகலன்னு சொல்லி கேட்டேன், திருமணத்தை எனக்கு பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்க. வேலை இல்லைன்னு கேட்டேன், எனக்கு வேலையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க. நான் ஆரம்பிச்ச வாழ்க்கையினுடைய நிலைமையை திரும்பி பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எவ்வளவோ 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 மடங்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் 2வது பாடலை கரங்களை தட்டி, எந்தன் கண்மலையானவரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே, உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் காக்கிற தேவன் நீர், வல்லமையும் மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்தவர். பாடலாம் அந்த பாடலை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. மழையானவரே,
அவரே